வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஸோ வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஸ்டின் டேரக்டா போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஜய் டிவியோடைய லைவ்ல வந்து கூடிய மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு மூலியமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இத்தனை நாள் வந்து எனக்காக வந்து நீங்க வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க வைக்கிறதுக்கு ஓட்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஒன்று போயிடலாம். டாஸ்க் ஆயிப்போ எனக்கு. ஆமாண்ணே. ஸோ மக்கள்கிட்ட மறுபடி கேள்வி கேட்டிருந்தோம் போட்டோஸ் போட்டு. ஸோ அதுல இருந்து மக்களுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னு கொஞ்சம் படிச்சேன், பட் அதுல இருந்து எதை கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே நல்ல கேள்வி தானே. ஆமா. வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு இருக்கு? வெளியில டு பி ஆனஸ்ட் வந்து நான் நீதான் வெளியே வரேன். இப்போ இங்க சேனல் வரைக்கும் வரதே வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டிட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் பயமா இருந்தது ஓட்டிட்டு வரதுக்கு. வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்த அப்புறமா கரெக்டா பார்க்கிங் லாட்ல ஒரே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒருத்தர் அவுட் சைடர்ன்றவங்கள ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். வந்த உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல எங்க டாக்டர் வந்து விசில் வாஷிங் பண்ணா தீபா கண்ணா மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு போனாரு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் வெளியால் ஒருத்தர் மீட் பண்ணது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டக்குனு என்ன பேசுறது, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. அது கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்கு. ஸோ இதுதான். மற்றபடி நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ வீட்டுக்கு அப்புறமா இப்போ வெளியே வந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றோம். முத்துக்குமரன் அவங்க எல்லாருமே ஆய் சொன்னா இப்போ முன்னாடி. ஏன்னா வந்து முத்துக்குமரன் வந்து நேற்று நம்ம வீட்டு தான் வந்து தங்கி இருந்தாப்புல. முத்துக்குமரன் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருந்தது தம்பி வந்து தங்கினதுல. அப்புறம் நீ காலையில் தான் கிளம்பி போனாப்புல சொன்னாப்புல இந்த நான் சொன்ன இன்டர்வியூ தான் கொடுக்க போறேன்டா, அப்படி கூப்பிடுறேன் சேனல்னு சொன்னேன். போனேன் நல்லா பண்ணிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்சா அவங்க எல்லாருக்கும் ஹாய் அவங்க சைட்ல இருந்து. ஐ எம் யுவர் பிக்கெஸ்ட் ஃபேன் ஃப்ரம் யூரோப். வெரி குட். ஸோ நீங்க வெளில வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன விஷயம்? வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கிராண்ட் வரவேற்பு என் ஒய்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என் வீட்டில். ஸோ இங்கதான் வந்து நிறைய புரோட்டோகால் இருக்குல்ல, எடுத்தோன்னு அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாள் வந்து ஹோட்டல்ல தங்க வச்சிருவாங்க. அந்த டெலிகாஸ்ட் முடியறதுக்கு அப்புறமா தான் அனுப்புவாங்க. அது வரைக்கும் ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ நம்மளுக்கு வெளி உலகத்துக்கு வந்தாலும் வெளி உலகத்தையும் பார்க்க முடியாத மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருப்போம். அது வந்து புரோட்டோகால்ன்றனால அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர்றப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா நாங்கள் வந்து பஞ்சாபி டோல் நாங்கள் உள்ள பேசிட்டு இருப்போம், நான் அருண் எல்லாமே. முத்துக்குமரன் பழனி பஞ்சாபி டோல்னு சொல்லிட்டே இருப்போம். அது சும்மா ஒரு இதுக்காக ஜாலியாக பேசுவோம். என் ஒய்ஃப் அதை பார்த்து இது பண்ணான்னு தெரியல, டோல்லாம் வச்சு ஃபிளாஷ் மாப்லாம் வச்சு நல்லா சூப்பராக சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணாங்க. என் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னை வந்து பார்த்து விஷ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என் அம்மா எல்லாம் ஆர்த்திலாம் எடுத்து அழகா ஒரு நல்ல ஒரு கிராண்ட் இதுவா பண்ணி உள்ள கூட்டு போனாங்க. அப்ப பார்த்து நான் வந்து கரெக்டா எல்லாரும் தேங்க் பண்றேன்னு சொல்லிட்டு இது மேல ஏறி நின்றுட்டு பக்கத்துல ஒரு சேர் இருந்துச்சு, அதில் ஏறி நின்று ஒய்ஃப் கலாய்கிறா, கேப்டன் ஆன உடனே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எப்போ பார்த்தாலும் மேலே ஏறிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நல்ல மொமெண்ட்ஸ். அப்புறமா முக்கியமா வந்து ஃபேமிலி பார்த்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஆல்ரெடி அவங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ் போது வந்திருந்தாங்க. பட் அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு இல்லை வீட்டுக்கு. அந்த ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீல். அதுக்கப்புறம் என் அம்மாவை மீட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்றது ரொம்ப அழுதுட்டாங்க. அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு சஞ்சீவ், பிரீத்தி, அப்புறம் வெங்கட், நிஷா, இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்புறம் விஜய் அவரும் தான் வந்து அவன் ரொம்ப அவனுக்காக வந்து பேசியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்திருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அப்புறமா என் சீக்கா எங்க வீட்டுக்குள்ள போனோன்னே என் சீக்காவுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அடையாளமே தெரியல. சீக்கான்றது வந்து நாங்கள் வளர்க்குற கோல்டன் ரிட்ரீவர். அவன் வந்து அவனுக்கு 2 வயசு ஆகுது. அவன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேவ் எல்லாம் பண்ணது அப்புறமா அவனுக்கு தெரியல அடையாளம் என்ன. அப்ப என் வாய்ஸ் கேட்டோடனே அவன் தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நான்றது வந்து அவனுக்கு தெரியாம அவனோட ஒரு ஃபீலிங் பயங்கரமா இருந்துச்சு. பெட்ரூம்ல போயிட்டான். உள்ள போயிட்டு பெட்டு மேல ஏறி நின்று குலைச்சிட்டு அவன் பயப்படுறான்னு தெரியுது நல்லா. அப்புறம் நான் தானே சொன்னோடனே அவனுக்கு அந்த ஒரு அவன் நான்றதை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு இருந்த ஒரு சந்தோஷம் அது பத்தியில அதெல்லாம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. அது ஒரு ஜெனுவனான ஒரு பியூரான ஒரு லவ் ஒரு ஜீவன் கிட்ட இருந்து கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது நான் உணர்ந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அமேசிங். இன்னொரு சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் அ லயன். லவ் யூ லைன் ஆல்வேஸ் அ லைன். லவ் யூ தீபக் அண்ணா. தேங்க்யூ சோ மச். லவ் யூ டூ. உங்க பேர் எனக்கு சொல்லாம தெரியல, பட் உங்க கமெண்ட் நான் படிச்சேன். தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் அ லைன் ஆல்வேஸ் அ லைன் சொல்லிருக்கீங்க. அது வந்து ஒரு பெரிய வார்த்தை.
ஸோ நம்ம அந்த அளவுக்கு அதுவும் பண்ணல. பட் அப்படி உங்களுக்கு தோணி இருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. In all Big Boss seasons, நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்னா அது நீங்க தானா? How do you feel about it? அப்படின்னு கேட்டு நான் கேள்விப்படுறேன். உண்மையிலே அதான் சொல்றேன்ல, 100 நாள் வாழ்க்கையில வந்து ஒரு நாள் கூட வேணாங்க, ஒரு நிமிஷம் போறோம் பேரை கெடுத்துக்கிறதுக்கு. அந்த பேரை நம்ம கெடுத்துக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோன்றதை நம்ம வந்து பார்க்கணும். பேரை கெடுத்துக்கிறது தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம ரொம்ப கவனம் தேவை. அது எந்த சிச்சுவேஷன், அந்த கோவம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அந்த கோவத்தை நம்ம எந்த மாதிரி வெளிப்படுத்துறோன்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அந்த வீடு எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. அதுல ஒண்ணு பொறுமையா எப்படி எல்லாத்தையும் கையாளணும்ன்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்காம இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும், அது நான் சொன்ன மாதிரி எப்படி கையாளன்றதுல வந்து எவ்வளவு கவனம் தேவைன்றதுல வந்து நான் கத்துக்கிட்டதுனால, ஏன்னா அது வந்து சிறப்பாக பயன்படுத்த முடிஞ்சிச்சு அந்த வீட்டுல. அதுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். சூப்பர்ண்ணா. தீபக் அண்ணா, யூ ஆர் அவர் இன்ஸ்பைரேஷன். கேன் யூ நோ ஓவர் தி பீப்புள் யூ காட் இன்ஸ்பயர்ட் இன் லைஃப்? இன்ஸ்பிரேஷன் ஒரு காலகட்டத்தில் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே வரும். அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். அதே இன்ஸ்பிரேஷன் காலப்போக்கில் வந்து இன்னும் வேற ஒருத்தரை பார்த்து வரும். ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீனேஜரா இருக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர் இல்லை ராக் ஸ்டார் அந்த மாதிரி பாக்குறப்போ அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நடிக்கணும்ன்றப்போ வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகும். கமல் சார், ரஜினி சார், அந்த மாதிரி வரும். நான் கொஞ்சம் ஹாலிவுட் அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு வந்து பிராட் பிட், அப்புறம் அல் பச்சினோ, ராபர்ட் டினிரோ, இந்த மாதிரி செலப்ஸ் இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து ஒரு கட்டத்துல வந்து நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுவோம். அது வந்து செலிபிரிட்டி ஸ்டார்ஸ் நம்ம வெளியில பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறத விட ரியல் லைஃப்ல நமக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எனக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு சஞ்சீவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வெங்கட்ராஜ், நீங்க பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அவரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படிலாம் வந்து நம்ம வந்து இதுவா இருக்கணும்ன்றது வந்து அவர் வந்து ஜீரோல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சவர். இன்னைக்கு வந்து ஒரு 5-6 பிசினஸ் வந்து அவர் பண்றாருன்னா அவர் எவ்வளவு அளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவரோட பயணம் எப்படிலாம் இருக்குன்றது வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ நம்மளும் அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்க முடியுன்றதை எடுத்துக்கிறது. ஸோ வெங்கடராஜன் நல்ல பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் சொல்லலாம் பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து நான் இப்போதைக்கு அவரை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அண்ட் அதை தாண்டி வந்து எனக்கு வீட்டில் நான் இருந்தப்போ எனக்கு சேதுவனும் பெரிய இன்ஸ்பிரேஷன். சேதுவனும் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அதெல்லாம் டிவியில போட்டாலும் தெரியல. நிறைய விஷயம் சொல்லும்போது அவரே அங்கேயே சொல்லி இதெல்லாம் போட்டாதீங்க சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அது வீட்டில் இருக்க நாங்க அதெல்லாம் பார்த்து கேட்டு நிறைய விஷயங்கள் அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். உண்மையை சொல்லணும், அவர் மக்கள் என்ன இது பண்ற மக்களோட பிரதிபலிப்பு தான் அவர் வந்து அங்க காட்டுறாரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவர் சொன்னார்ன்றத எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலயும் நானும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டது, இதை ஷேப் அப் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. முத்துவோட வின்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? முத்துவோட வெற்றி வந்து டிசர்விங்கான ஒரு வெற்றினா அது கண்டிப்பா முத்துவோட தான். கூடவே இருந்திருக்கேன், அதனால அவனோட உழைப்பு என்னன்றது தெரியும். பிக் பாஸே உழைப்புனா முத்துக்குமரன் அப்படி சொல்லியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உழைப்பு அவன் போட்டிருக்கான். அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு பலன் தான் அந்த ட்ராஃபி அவன் கைக்கு வந்தது. உண்மையில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தம்பி ஜெயிச்சிட்டான்ட்டு. Till now I can't believe your eviction, Anna. I have a huge respect for you. You are the real winner according to me. Please host in Vijay TV. ரொம்ப மிஸ் பண்றோம் உங்க ஆங்கரிங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் பண்ண போறன்றது தெரியல. ஏன்னா லைன் அப்பா வரும் நிறைய விஷயங்கள். ஸோ அதை கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி திருப்பி ஷோஸ் ஹோஸ்ட் பண்றேன். எது கொடுக்குறாங்க தெரியல, கொடுக்கும் போது நான் அதை கண்டிப்பா நிறைவா பண்ணிடுவேன். கவலையப்படாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். சிறப்பான சேனல் மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, மக்கள் தான் கேட்கறாங்க. குக்குத் கோமாளியில் கண்டஸ்டன்டா வாங்கினேன். குக்குத் கோமாளியா? அங்க பிக் பாஸ்ல சமைச்சிருக்க ஒரு அளவுக்கு. பட் குக்குத் கோமாளி அளவுக்குலாம் நம்ம ஷார்ப்பான்னு தெரியல. ஆனா இறங்கி அடிப்போம், அதுவும் வந்தா விட மாட்டோம். பார்த்துட்டு ஒரு கையா. ஜாக் அண்ட் தீபக் காம்போ இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ப்ளீஸ் டெல் அபவுட் ஜாக் அண்ணன். ஜாக் வந்து ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங். ஆரம்பத்தில் வந்து ஜாக்கு எனக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. என்னன்னா வந்து என்னோட யோசனை, நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப வந்து சொல்லிக் கொடுக்குறதா என்ன ஒரு சில அட்வைஸா சொல்லுவோம் பத்தியா, இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவளால் ஏத்துக்க முடியாம இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போக புரிஞ்சுக்கிட்டா, இல்ல இவன் சொல்ற கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ற விதம் தான் வேற மாதிரி இருந்துச்சுன்றது அவ புரிஞ்சுட்டா. அப்புறம் நான் சொல்ற விதத்தை நான் மாத்திக்கிட்டேன். ஸோ வந்து இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியணும்னா அந்த மாதிரி சொன்னதான் இது புரிஞ்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் என்ன மாத்தி ட்ரை பண்ணி ஜாக்கெட் நான் சொல்ல அவர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட உடனே அதுக்கப்புறமா வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவளோட எவிக்ஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வாரம் நான் திரும்பி போனப்போ நான் அவங்ககிட்ட சரியா பேச முடியல. ஏன்னா வெளியிலேருந்து நம்ம பார்த்துட்டு உள்ள போறப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் முத்துக்குமரன் தாண்டியது வந்துருச்சு அந்த பாசம். பட் ஜாக் கிட்ட, விஷால் கிட்ட, இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் என்ன சொல்றது ஓப்பன் அப்பா என்னால பேச முடியல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல. இதெல்லாம் முடிஞ்சிச்சுல இப்ப ப்ரோக்ராம்ல. இதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் பேசி இந்த பாண்ட் ரீக்ரியேட் பண்ணிக்குவேன். மூவில ஒரு வில்லன் ரோல் பண்ணுங்கண்ணே அது கேட்டிருக்காங்க. அப்படியா? ஆக்சுவலி இவர் நம்ம ரவி சார் வந்தோடனே அவர் சொல்லியிருப்பாரு என்னை பத்தி. அதை வந்து கட் பண்ணி ஒரு இதுவா போட்டிருந்தாங்க, வீடியோவா போட்டிருந்தாங்க, ஃபாஃப் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. யார் பண்ணாலும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து வெளியில வந்து பார்க்கும்போது தெரியுது, நிறைய பேர் வந்து எனக்காக வந்து நிறைய நம்ம பேசின வீடியோஸ் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் வந்துச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பா அதுக்கான உழைப்பை போட்டு கண்டிப்பா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மரை உங்களுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். ஸ்மால் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிச்சிட்டேன் நான். இப்போ வந்து அடுத்த டார்கெட் வந்து பிக் ஸ்கிரீன் தான். ஆல்ரெடி தனியாக என்ன பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படம் வெயிட்டிங் இருக்கு ரிலீஸ்க்கு. அதை தாண்டி புதுசு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்போ நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் வந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஏதோ அமைதியாக தெரியல, வாய்ப்பு நானும் தேடி போகிறேன் மேல. ஸோ எது கிடைக்குதோ அதை எடுத்து அழகாக நிறைவாக பண்ணிடுவேன்றதான் அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதை நான் பண்ணிடுவேன். ஸோ பார்ப்போம், அமையிறது ஒன்று பண்ணிடுவோம் நல்லபடியா. பிக் பாஸ் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் சார். பிக் பாஸ் தாங்க சூப்பர் ஸ்டார், நம்ம இல்லைங்க. நம்ம வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்ந்த ஒரு பர்சன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது ரொம்ப பெரிய வார்த்தை நீங்க சொன்னது. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் இது அப்படி யோசிச்சு சொன்னதுக்கு. தேங்க்யூ. Big fan Deepak Anna. My question is, how do you stay energetic all the time and what keeps driving in life? இந்த எனர்ஜி மட்டும் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே. அது நான் சின்ன வயசுல இருந்து அந்த எனர்ஜியோட தான் இருப்பேன். நீங்கன்னா இப்போ கூட பழைய ஜோடி நம்பர் 1ல இருந்து எடுத்து போட்டு பாருங்க. அப்ப நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதுக்கு நான் இது பண்றேன். அந்த ஒண்ணுதாங்க, அதுதாங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட். நம்ம ஒரு விஷயம் பேசணும்னா மொக்கையாக உட்காந்து பேசினா யாருக்கும் பிடிக்காது. நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்து பேசினா தானே கேட்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணாதான் அந்த ஆரா நம்ம மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால வந்து எப்பவுமே மேக்ஸிமம் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுமோ நான் இது பண்ணிப்பேன். சில சமயம் நான் ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மூட் ஸ்விங்ஸா இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா நேச்சுரல் எல்லாருக்குமே இது வரும். பட் மேக்ஸிமம் எவ்வளவு எனர்ஜி முடியுமோ அந்த எனர்ஜி வந்து நான் ஐ ட்ரை டு த்ரோ இட். People winner Deepak Anna, Captain King. கேப்டன் கிங். ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டேஜ்லயே சொல்ல நிறைய மறந்துடுறேங்க. எனக்கு அப்போ வந்து கேப்டன்சி எனக்கு வந்து கொடுத்தது வந்து கேப்டன் ஆஃப் த சீசன் சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் பிக் பாஸ். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அப்படி ஒரு ஆனர் பண்ணதுக்கு. அந்த டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் கிருஷ்ணன் குட்டி சார், பாலா சார் அண்ட் பிரதீப் சார் டு பிலீவ் இன் மீ அண்ட் சென்ட் மீ இன்சைட் திஸ் பிக் பாஸ் ஹவுஸ். அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, இந்த வயசுக்கு அப்புறமா இவன் போய் பண்ண போறானா, என்ன பண்ணுவான் அப்படின்னு. ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட்னா அது ஒரு பர்டிகுலர் ஆளுடைய டோட்டல் என்டையர் இது அந்த சீசனுக்கு தேவைப்பட போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டென்ஷன், பயம் எனக்கு இருந்த மாதிரி அவங்களுக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. இருந்தாலும் அதை நம்பி என்னை அமிச்சாங்க. உள்ள போறப்போ நானே வந்து வாய்ப்பு தான் கேட்டு தான் போனேன். ரொம்ப நாள் மணி கேட்டது ஞாபகம் வச்சு எனக்கு சொல்லி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது முக்கிய காரணம் வந்து என் பையனுக்காகன்றது முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு சீசன் 7 அதெல்லாம் போட்டு காட்டுவான். அப்போ 10 நிமிஷம் என்னால் பார்க்க முடியாது, பயமா இருக்கும். என்னடா இப்படி கத்துறாங்க, இப்படி அடிச்சுக்கிறாங்க, நம்ம இவ்வளவு என்ன பண்ண போறோம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த பயமும் இருந்துச்சு. இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதை தாண்டி வெளியே வந்தப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ எப்படி சார் ஹவு டிட் இட் டூ, யூ டிட் வெரி வெல் சொன்னாங்க. அந்த ஒரு இது போறேன் எனக்கு, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போறேன்னா ஒருத்தர் நம்புற இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களை வந்து இது பண்ணிக்கல, அது வந்து வீண் போகலன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கேப்டன்சியில வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஆனர் இது வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கு கிரியேட் ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல ரொம்ப பெருமையா இருக்குங்க. அதுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இருந்திருக்கேன் அங்க வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா கோவிட்லாம் வந்துச்சு, கோவிட் போச்சு. ஸோ அந்த இயர் ஃபுல்லா என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது.
என்னைக்காவது ஒரு நாள் அது அந்த 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 ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அந்த இதுல இருக்க முடியும், ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்புறம் நம்ம ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ எதுவுமே